நாடுகளை ஆட்சி செய்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜனாதிபதிகள் வரைக்கும் இருக்கிறது. உள்ளத்திலே உயர்வை விரும்புகின்ற எண்ணம் சர்வசாதாரணமானவன் தொடக்கம் மிகப்பெரியவன் வரைக்கும் இந்த உயர்வை விரும்புகின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. உயர்வு என்பதை சிறிய விஷயம் தொடக்கம், சமையல் விஷயம் தொடக்கம், டிரைவிங் விஷயம் தொடக்கம், ஆட்சி செய்கின்ற விஷயம் வரைக்கும் மனிதனது உள்ளம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. உயர்வென்றால் பதவிகள் அல்ல, உள்ளத்திலே வருகின்ற ஒரு மேலான எண்ணம். அவனை விட அல்லது இந்த விஷயத்திலே நான் என்கின்ற எண்ணம் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு துறையில் தொடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை எல்லாம் நான் விளங்கப்படுத்துவதற்கு முன்னால் ஈமானுக்கும் உயர்வுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. உயர்வு என்ற எண்ணம் எங்களது உள்ளத்தில் எப்பொழுது குறையும் தெரியுமா? மறுமை நாள் என்ற ஒன்று உண்டு. நாங்கள் அதில் எழுப்பப்படுவோம், அதில் விசாரிக்கப்படுவோம். அங்கேதான் உண்மையான வெற்றியும், அங்கேதான் உண்மையான கண்ணியமும், அங்கேதான் உண்மையான கேவலமும் என்பதை எவரது உள்ளம் அடிமனதால் நம்புகிறதோ அவரால் தான் பணிவாக நடக்க முடியும். எவரது மறுமை நாளில் தான் எனக்கு உயர்வும் தாழ்வும், மறுமை நாளில் தான் வெற்றியும் தோல்வியும். இந்த உலகத்தில் ஒரு தோல்வி வரலாம், அது உண்மையில் வெற்றியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வரலாம், அது உண்மையில் தோல்வியாக இருக்கலாம். உயர்வு வரலாம், சில வேளை அது தாழ்வாக இருக்கலாம். தாழ்வு வரலாம், சில வேளை அது உயர்வாக இருக்கலாம். மறுமை நாளில் தான் உண்மையான நிலைப்பாடு என்கின்ற நம்பிக்கை கொண்டவனால் மாத்திரம்தான் எதையும் விட்டுக் கொடுக்க முடியும், பணிவாக நடக்க முடியும், மன்னிக்க முடியும். ஒரு மனிதனை, அதாவது ஒரு மனிதன் தனக்கு தீமை செய்தாலும் விட்டுக் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை உள்ளவனால் மாத்திரம்தான். எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவுகள் கூடிக்கொண்டே போகும். எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவுத்தன்மையும் அவரிடத்திலே குறைவாக இருக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த ஈமானையும் பணிவையும் சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். ஈமானையும் பணிவையும் சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதி மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். உங்களில் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான், பதவிகள் உயர்த்துவான், அந்தஸ்தை கொடுப்பான். ஈமான் கொண்டிருந்தார். இந்த குர்ஆன் வசனத்தை இந்த ஹதீஸோடு நீங்கள் சேர்த்து பாருங்கள். எவர்களெல்லாம் பணிகிறார்களோ, பணிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். எவர்களெல்லாம் பணிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். எவர்களெல்லாம் பெருமையோடு நடக்கிறார்களோ, மக்களோடு பெருமையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா தாழ்த்துவான். இங்கே பணிந்து நடக்கின்றவனை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் நபியர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை என்ன செய்வேன், நான் தரஜாக்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் ஈமான் இருந்தால் தான் பணிவு வரும், பணிவு இருந்தால் தான் ஈமான் வரும் என்பதை இந்த ரெண்டு குர்ஆன் வசனம் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, உயர்வு தன்மை, மனிதனுடைய உயர்வு தன்மைக்கு ஒரு சில உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறீர்கள் வைங்கள், மனிதனுக்கு எங்கெல்லாம் வருகிறது, அனுமதிக்கப்பட்ட இடங்களும் இருக்கிறது, ஆனால் வருகிற இடங்களை பாருங்கள். வாகனத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது சும்மா முன்னால் ஒரு வாகனம் வருது, உங்களோட மனசுக்கு அது எக்ஸிடென்ட் பண்ற மாதிரி இருக்குது. டக்கு நீங்க டிரைவர்கிட்ட சொல்றீங்க, கொஞ்சம் அப்படி அங்கே போடுங்க, வந்து முட்டிடுமென்று அப்படி சொல்றீங்க. அந்த டைம்ல அவர் என்ன பார்ப்பாரு, 18 வருஷமா டிரைவிங் செய்யுது. இத்தனை வருஷம் 18 வருஷமா டிரைவிங் செய்யுது. இது நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியணும் இல்ல, இந்த வெட்டெல்லாம் நாங்க போட்டிக்கிறோம், லொரிக்கு அடியால போகண்டால் போவோம் நாங்க என்று ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இவருக்கு என்ன செய்வார், இவர் டிரைவிங் பழகல தானே, இவர் அமைதியா எழுந்துருவாரு. சில வேளை இவர் சொன்னது தவறாகவும் இருக்கும். இவர் சொல்ற வசனம் என்னது, சில வேளைகளில் தவறாகவும் இருக்கும். ஆனா அவற்ற வசனத்தை பாத்தீங்களா, 18 வருஷம் டிரைவிங் செய்யறோம். அப்ப மனிதன் உணர்வு அங்கனிக்கு இருக்குது, அது இயல்புல வேலை செய்யும், கல்வில இருந்து இயல்புல வரும். சமையல்ல பாருங்க பாப்போம், சில கிராமத்து பெண்கள் நல்ல முறையில் சமைப்பார்கள், நல்ல அவங்க அறிவெல்லாம் இருக்கும். ஆனால் சமையல்ட வெரைட்டி எல்லாம் தெரியாது, இந்த குக்கரி கோஸ் எல்லாம் போயெல்லாம் இல்லை. ஆனா இந்த நகரத்தில் இருக்கிற பெண்கள் என்ன செய்வாங்க, டிவியில வந்து எப்படி குக் பண்றது அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அதை படிச்சு செய்யறதும் அனுபவத்துல வந்து செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அனுபவத்துல வந்து செய்யறது நீங்க பாப்பீங்க, இந்த கொக்கனட் இருக்குது, அதுல கலாநிதி முடிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேங்கால கலாநிதி முடிக்கிறவங்க. கலாநிதி முடிச்சவனுக்கு தெரியாதவைகளை இந்த மரத்துல ஏறி தேங்காய் வைப்பானே, அவன் ஒரு தட்டுல சொல்லுவான், இந்த தேங்காய் பத்தி என்னது அவன் சொல்லுவான். ஆனா மக்கள் இவனைத்தான் மதிப்பாங்க, மக்கள் இவரைத்தான் மதிப்பார்கள். அது போல இந்த குக்கரிலையும் இந்த நிலைமை இருக்குது. அப்ப நீங்க என்ன பாப்பீங்கன்னு சொன்னா, வீட்டுல அப்படி சமையல் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள இந்த கிராமத்து பெண்கள் இவங்களுக்கு சொந்தமாக இருந்தால் சமையல் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள இவன் இந்த கிராமத்தை இந்தவர்கள் தொட்டு பார்த்தோன்னே விளங்கிற சாப்பாட்டுல என்னென்ன போதாது, என்னென்ன குறை, இதெல்லாம் விளங்கிடும். ஒரு வசனம் சொன்னாங்கன்னா, நீங்க இந்த காட்டுல இருந்து வந்துட்டு எங்களுக்கு என்னது இது சொல்லி தர வேணாம்,
நம்ம டெய்லி டிவியில் என்ன செய்யறோம், எப்படி சமைக்கணும்ன்றத படிச்சவங்கள்ட்ட படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க இதை சொல்லி தர வாரது என்று சொல்லுவாங்க. அதோட அங்கடிக்கு மௌனமாயிரும். இவன் சொன்னது சரியா பிள்ளையான்னு அங்க வராது. இவங்க படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க என்ற லெவலுக்கு அது ஆகுது. இது மனிதனுடைய உயர்வு மனப்பான்மை சின்ன விஷயத்துல இருக்கிற இடத்தை காட்டுது. இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு ஒரு அரசியல்வாதி வருகிறார் வைங்கள், அவரை ஒரு ஆளுக்கு தெரியும் என்று வைங்க, அவருக்கு இவரை தெரியும் என்றது ஒருத்தருக்கும் தெரியாது என்று வைங்க, அவருடைய உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு இவரை தெரியும், அவருக்கும் எனக்கு தெரியும் என்றதை காட்டணும் மக்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல பழக்கம், அந்த அரசியல்வாதிக்கும் எனக்கு தொடர்பு இருக்கின்ற காட்டணும் என்ற உள்ளம் அப்படியே அவருடைய உள்ளத்துல தூண்டும். இவர் என்ன முயற்சி செய்வார் என்று சொன்னா, எப்படியாவது எனக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்கிறத காட்டணும் என்பதை முயற்சி செய்வார். மேடை ஏறி போயாவது ஒரு குட் கொடுத்தாவது, மக்கள் எல்லாம் பார்க்குற அளவுக்கு ஒரு குட் கொடுத்தா அவர் வருவார். அப்போ மக்கள் இப்போ என்னைய பற்றி என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த அரசியல்வாதிக்கும் எனக்கு தொடர்பு வைக்கணும்னு நினைச்சிருவாங்க. அது இயல்பு. மனிதன் யாரை தாழ்த்துறதுக்கும் இல்லை, நான் கொஞ்சம் உயர்வு என்ற காட்டிக்கொள்ள வேண்டிய சிந்தனை வரும். செலவை என்ன செய்வான்டா, அவன் போயிட்டான் இவர் போகாம இருந்துருவாரு. பக்கத்துல ஆனாலும் அவன் உள்ளம் தூண்டும். அந்த உயர்வுக்கு தானே அது மனிதனை தூண்டும். பக்கத்துல உள்ளவர்கிட்ட சொல்லுவார், என்ன தெரியுமா, எங்களுக்கு அவரை தெரியும், எனக்கு இந்த மக்கள்கிட்ட காட்டிக்கிற பழக்கம் எல்லாம் என்கிட்ட இல்லை என்றார். இவர்கிட்ட இருக்குது. அதான் பக்கத்துல உள்ளவர்கிட்ட போட்டாரு மலைட்டா, அது அவரால் தாங்க இயலாது. இவன் பேத்து சொல்லிட்டான், எனக்கும் அவரை தெரியுமே, என்னமோ அவருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அவர் போயிட்டு வராரு, எங்களுக்கும் தெரியும் தான், ஆனா நாங்க எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை காட்டிக்கிறது, பக்கத்துல உள்ளவர்கிட்ட காட்டிடுவாரு. இது மனிதனுடைய இயல்பு. இதெல்லாம் எங்கிருந்து வர தெரியுமா? சொல்லாம இருந்தா அப்ப என்ன, இதை சொல்லாம இருந்தா என்னன்னு கேட்கிறேன், அவன் நினைச்சிட்டு போனா என்னன்னு கேட்கிறேன். ஆனால் மனிதன் இயல்பு அந்த உயர்வை காட்டணும் என்கின்ற எண்ணம் இருக்குதானே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்குது. எனக்கு அவரை தெரியும், அப்படி தெரியாம இருந்தா என்ன, அவரை தெரியாது எனக்கு வைங்களேன், அவரை எனக்கு தெரியாது, என்ன நஷ்டம் உலகத்துல? ஒரு நஷ்டம் இல்லை. தெரிய வேண்டிய இடத்தில் தெரியப்படுத்தினா வேற. உதாரணமா ஒரு ஆள் வந்து உதவி கேட்கிறாரு, அந்த டைம்ல தெரியாண்டுருவாங்க, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, கனெக்ஷன் இல்லை, நீங்க பார்த்து ஏதாவது ஐடியா பண்ணீங்க அப்படி சொல்லிடுவோம். அந்த இடத்துல மாட்டிக்கொள்ள வேண்டி வர மாட்டேன். எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல தெரியுமென்னு காட்டிக்கிறது. இது மனிதனுடைய